பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் தாராளமாக வழங்கப்படல, ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவன் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டிலே அப்படி கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே பெந்தேகோஸ்தே நாளிலேயே தேவன் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் அதை ஊற்றி நிரூபிச்சுட்டாரு. அன்னைக்கு தொடங்கின ஆவியானவரின் பணி இன்றைக்கு வரைக்கும் முடிவடையாமல் நடந்துட்டே தான் இருக்கு. அதனாலே ஆவியானவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களை அபிஷேகிக்கும்படியான ஒரு தடையோ அல்லது ஒரு வேறுபாடோ அவர் காண்பிக்கிறது கிடையாது. ஆனா அவரை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அவருக்கு எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் தேவ ஆவியானவர் அவர்களை வழிநடத்த முடியும். பரிசுத்த ஆவியை போல அது ஒரு ஆளுகை செலுத்துகிறது பாருங்க. அதை போல பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களிடத்திலே வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை அவர் செலுத்துகிறது இல்லை.